வெல்கம் டு மை சேனல் QC வெல்டிங் இன்ஸ்பெக்டர் தமிழ். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா CCIP 3.1 சீரீஸில் சாப்டர் 4 பார்ட் 3, அதாவது டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட். இந்த சாப்டர் 4ல் வந்து ஆக்சுவலி புக்கில் அந்த மாதிரி பார்ட்டாலாம் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரே மாதிரியாக தான், ஒரே ஃப்ளோவில் தான் வந்து வரும். நான் வீடியோ லெங்க்தாக போகும் அப்படிங்கிறதுக்காக வந்து 3 பார்ட்டாக வந்து பிரித்து போட்டிருக்கிறேன். இது வந்து பார்ட் 3, இதுதான் கடைசி பார்ட்டும் கூட. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பென் டெஸ்ட், ஃபில்லட் ஃப்ராக்சர் டெஸ்ட், அப்புறம் நிக் பிரேக் டெஸ்ட், அப்புறம் ஹார்ட்னஸ் டெஸ்ட், மேக்ரோ டெஸ்ட், இந்த மாதிரி 5 டெஸ்ட் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருவோம். இதில் ஃபஸ்ட்டு 3 இருக்கிறது வந்து குவாலிட்டேட்டிவ் டெஸ்ட். அதாவது இந்த டெஸ்ட் எதுக்குமே வந்து யூனிட்ஸ் கிடையாது, ஜஸ்ட் ஒரு வெல்டோட குவாலிட்டியை வந்து மதிப்பீடு கொடுக்கறது தான் வந்து இந்த குவாலிட்டேட்டிவ் டெஸ்ட். கீழே இருக்கிற 2 வந்து ஹார்ட்னஸ் டெஸ்ட், அப்புறம் மேக்ரோ டெஸ்ட். இது 2 வந்து குவான்டிடேட்டிவ் டெஸ்ட். இதுக்கு வந்து யூனிட்ஸ் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பென் டெஸ்ட். இந்த பென் டெஸ்ட் வந்து எதுக்காக எடுக்கிறாங்க அப்படின்னா வந்து WPS குவாலிஃபை பண்ணுறதுக்காகவும் அப்புறம் WQT குவாலிஃபை பண்ணுறதுக்காகவும் வந்து எடுக்கிறாங்க. அதாவது வெல்டிங் ப்ரொசீஜர் ஸ்பெசிஃபிகேஷன், அப்புறம் வெல்டர் குவாலிஃபிகேஷன் டெஸ்ட். இதில் வந்து வெல்டர் குவாலிஃபிகேஷன் டெஸ்ட்டில் வந்து ஒரு சில கம்பெனியில் வந்து RT எடுத்துருவாங்க. அது வந்து as per the client requirement படி தான். அப்படி வந்து டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா வந்து பென் டெஸ்ட்டை தான் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இதில் வந்து இந்த பென் டெஸ்ட்டில் வந்து மொத்தம் 3 மெத்தட் இருக்குது. அதாவது சைடு பெண்ட், ரூட் பெண்ட், ஃபேஸ் பெண்ட் அப்படின்னு வந்து 3 வகையாக வந்து பிரிக்கிறாங்க. இதில் இது வந்து ஒரு வகையான டக்டிலிட்டியை செக் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட்டு தான் இது. இதில் என்னன்னா அந்த வெல்டுல இருந்து டிரான்ஸ்வர்ஸாக வந்து கட் பண்ணிடுவாங்க. அதாவது வெல்டோட குறுக்கில் இருந்து ஸ்பெசிமனை கட் பண்ணி எடுத்து அந்த ஸ்பெசிமனை வந்து வளைப்பாங்க. வளைக்கையில் என்ன ஆகும் அப்படின்னா வந்து கீழே எதுவும் வந்து கிராக் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுவாங்க. பட் இதில் ஸ்லைட்டாக கிராக் இருந்தாலும் வந்து அலௌடு தான். இதோட அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 3 mm லெங்த் இருக்கலாம் கிராக்கு, அதுக்கு மேலே வந்து இருக்கக்கூடாது. இந்த டெஸ்ட் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஸ்லைடில் பார்க்குற மாதிரி தான். ஸ்பெசிமனை வந்து ஒரு ரோலர் மேலே வந்து வச்சிடுறாங்க. அந்த ரோலருக்கு மேலே ஸ்பெசிமன் இருக்குது. அந்த ஸ்பெசிமனுக்கு மேலே வந்து ஒரு ஃபார்மர் இருக்குது. அந்த ஃபார்மர் என்ன பண்ணும்னா ஃபோர்ஸ் கொடுத்து, அது ஒரு ப்ரெஷர் கொடுத்து அதை அழுத்தும் போது என்ன ஆகும்னா அந்த ஸ்பெசிமன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளைஞ்சு கடைசியாக அது ஒரு 180 டிகிரியை வந்து ரீச் பண்ணோட அதை எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அது அந்த டென்ஷன் ஆச்சு இல்லையா, அதாவது அந்த ஃபார்மர் ப்ரெஷர் கொடுத்த சைடுக்கு பேக் சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு கிராக் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். இல்லைன்னா வந்து கிராக் வந்து ஃபார்ம் ஆயிருக்காது. இப்போ கிராக் ஃபார்ம் ஆகலை அப்படின்னா அக்செப்ட். இதுவே வந்து கிராக் ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதோட லெங்த் வந்து மேக்சிமம் வந்து 3 mm வரைக்கும் அலௌடு, அதுக்கு மேலே வந்து அலௌடு கிடையாது. இதில் அந்த ஃபார்மரோட டயாமீட்டர் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்பெசிமனை விட 4 times வந்து அதிகமான திக்னஸாக இருக்கணும். இந்த பென் டெஸ்ட்டில் வந்து மொத்தம் 3 மெத்தட் இருக்குன்னு முதலே சொல்லியிருந்தேன். ரூட் பெண்டு, அப்புறம் ஃபேஸ் பெண்ட், அப்புறம் சைடு பெண்ட் டெஸ்ட்டு. இதில் ரூட் பெண்ட் அப்படிங்கிறது வந்து ரூட் சைடு டென்ஷன் ஆகும், ஃபேஸ் சைடு வந்து ப்ரெஷர் கொடுப்பாங்க. அதாவது ஃபேஸ் சைடு வந்து பார்த்த அந்த ஃபார்மர் வந்து ப்ரெஷர் கொடுக்குது, ரூட் சைடு வந்து டென்ஷன் ஆகுது. ஸோ அதைத்தான் வந்து ரூட் பெண்ட் அப்படிங்கிறோம். இதே ஃபேஸ் பெண்ட் அப்படின்னா ரூட் சைடு வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க, ஃபேஸ் சைடு வந்து டென்ஷன் ஆகி அது பெண்ட் ஆகுது. இதுதான் வந்து ஃபேஸ் பெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம், ஃபேஸ் பெண்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். சைடு பெண்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ரூட்டு இல்லாமல் ஃபேஸும் இல்லாமல் சைடில் வந்து டென்ஷன் கொடுக்கறது. சைடு ஒரு சைடை மட்டும் கீழே வச்சுட்டு இன்னொரு சைடு வந்து ஃபார்மரை வச்சு ப்ரெஷர் கொடுக்கறது தான் வந்து சைடு பெண்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு பெண்ட் டெஸ்ட்டும் சரி, ஃபேஸ் ரூட் பெண்ட் டெஸ்ட்டும் சரி, இது ரெண்டுமே வந்து மெட்டீரியலோட திக்னஸை பொறுத்து மாறும். அதாவது ஸ்பெசிமனோட திக்னஸை பொறுத்து மாறும். இதுக்கு ஸ்பெசிமன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃபுல் ஸ்பெசிமன் தான். இதில் எதுவும் தனியாக வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணிலாம் எடுக்க போகிறதில்ல. இப்போ ஒரு பைப்போட ஸ்பெசிமனை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த பைப்போட வால் திக்னஸ் என்ன, அதாவது பேரண்ட் மெட்டீரியலோட திக்னஸ் என்னவோ அதைத்தான் வந்து ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12 mm கீழே அப் டு 12 mm அது வரைக்கும் வந்து ஃபேஸ் பெண்டு, ரூட் பெண்ட் எடுக்கிறாங்க. 12 mm மேலே போயிட்டா சைடு பெண்ட் எடுக்கிறாங்க. ஆக்சுவலி
அமெரிக்கன் ஸ்டாண்டர்டில் வந்து எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 10 mm கீழே வரும், 10 mm மேலே போயிட்டா சைடு பெண்ட் எடுப்பாங்க, அந்த மாதிரி வரும். பட் அதை பற்றி நம்ம இங்கே பார்க்க வேணாம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். இதை பொறுத்தவரை 12 mm அப் டு 12 mm வர ரூட் பெண்டு, ஃபேஸ் பெண்டு, 12 mm தாண்டிடுச்சுன்னா சைடு பெண்டு. ஸோ WPS வந்து குவாலிஃபை பண்ண போகும்போது 4 ஸ்பெசிமென் எடுக்கிறாங்க. இதுலேருந்து 12 mm கீழே இருந்துச்சு அல்லது 12 mm வர இருக்கு அப்படின்னா வந்து 2 ஸ்பெசிமென் வந்து ரூட் பெண்டுங்க, 2 ஸ்பெசிமென் வந்து ஃபேஸ் பெண்டுக்கும் போயிடும். இதுவே 12 mm தாண்டிடுச்சு அப்படின்னா 4 ஸ்பெசிமென்மே வந்து சைடு பெண்டுக்கு வந்துடும். அடுத்து ஃபில்லட் ஃப்ராக்சர் டெஸ்ட். இந்த டெஸ்ட் வந்து யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து வெல்டர் குவாலிஃபிகேஷனுக்கு வந்து எடுப்பாங்க, ஃபில்லட் வெல்ட குவாலிஃபை பண்ணுறதுக்காக. இது எப்படின்னா இந்த ஸ்லைடில் காட்டியிருக்க மாதிரி தான் ஒரு டீ ஜாயிண்ட்ல வந்து ஃபில்லட் வெல்ட் அடிச்சிருக்காங்க. அதில் ஒரு 2 mm நாட்ச் வந்து போடுறாங்க. அது வந்து சாதாரணமாக ஒரு சா கிரைண்டர் வச்சு தான் வந்து அந்த நாட்ச் போடுறாங்க. நாட்ச் போட்டதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த வெர்டிக்கலாக இருக்கிற பிளேட் இருக்கு இல்லையா, அந்த பிளேட்டில் வந்து ஹேமரை வச்சு ஒரு ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க. ஒரு ஸ்ட்ரைக் இல்லை, அது பிரேக் ஆகிற வரைக்கும் வந்து அதுக்கு வந்து ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க. ஸ்ட்ரைக் கொடுத்ததுக்கப்புறம் அது 2 பிரேக் ஆனதுக்கப்புறம் எந்த இடத்துல பிரேக் ஆகிருக்குங்கிறது ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ணுவாங்க. அதாவது அந்த வெல்டில் பிரேக் ஆகாமல் அந்த வெர்டிக்கலாக இருக்கிற பிளேட்டு மட்டும் செப்பரேட்டாக பிரேக் ஆகி வந்துருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து ஃபியூசன் டிஃபெக்ட், அதாவது லேக் ஆஃப் சைடு வால் ஃபியூசன் டிஃபெக்ட் இருக்குது. ஸோ அது வந்து ரிஜெக்ட் தான். இதுவே சென்டரில் வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா அதில் லேக் ஆஃப் சைடு வால் ஃபியூசன் டிஃபெக்ட் கிடையாது. பட் ரூட் சைடு வந்து இந்த லேக் ஆஃப் பென்ட்ரேஷன் இந்த மாதிரியான டிஃபெக்ட் இருக்குதா, அப்புறம் ஸ்லாக் இன்குலேஷன் இந்த மாதிரியான டிஃபெக்ட் இருக்குதா, போரோசிட்டி இருக்குதா அப்படிங்கிறத வந்து ஒரு மேக்ரோஸ்கோபிக் எக்ஸாமால வந்து அதை வெரிஃபை பண்ணிக்கிறாங்க. இதுதான் வந்து ஃபில்லட் ஃப்ராக்சர் டெஸ்ட். இந்த ஸ்பெசிமனோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 50 mm, அதாவது ஒரு 2 inch இருக்கும். மொத்தம் வந்து இதையுமே வந்து ஒரு 4 ஸ்பெசிமன் எடுத்து தான் இந்த ஃபில்லட் ஃப்ராக்சர் டெஸ்ட் வந்து பண்றாங்க. அடுத்து நெக் பிரேக் டெஸ்ட். இது வந்து கிட்டத்தட்ட பார்த்த அந்த ஃபில்லட் ஃப்ராக்சர் டெஸ்ட் மாதிரியே தான். பட் இது வந்து பட்டு வெல்டில் பண்ணுவாங்க. இது வந்து பெரும்பாலும் வந்து ஹெவி திக்னஸ் மெட்டீரியலை தான் வந்து இது பண்ணுவாங்க. இதுக்குமே வந்து அதில் பார்த்த மாதிரியே ஒரு நாட்ச் ஒன்று போட்டுக்கிறாங்க. ஒரு டெப்த்து ஒரு 3 mmல. இதோட லெங்க்த், ஸ்பெசிமனோட லெங்க்த் பார்த்தீங்கன்னா ஒரு 230 mm வந்து இருக்கும். இது வந்து அந்த ஹேமரை வச்சு அதே மாதிரியே இந்த கொடுத்துருக்கிற பொசிஷன் மாதிரியே அது மேலேயே வந்து ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் அது பிரேக் ஆயிருது. பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம சொன்ன மாதிரியே அதுக்கும் வந்து மேக்ரோ டெஸ்ட் தான் வந்து எடுக்கிறாங்க. அதாவது இதில் வந்து ஏதாச்சும் ஸ்லாக் இன்குலேஷன் இருக்குதா, போரோசிட்டி இருக்குதா, அல்லது லேக் ஆஃப் ஃபியூசன் டிஃபெக்ட்ஸ் இது இருக்குதா அப்படிங்கறத வந்து வெரிஃபை பண்ணிக்கிறாங்க. இதுதான் வந்து நெக் பிரேக் டெஸ்ட். அடுத்து வந்து மேக்ரோ டெஸ்ட். இந்த மேக்ரோ டெஸ்ட்டுக்கு வந்து சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா வந்து இது ஒரு மேக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ வந்து இதோட சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இதை வந்து நைட்ரிக் ஆசிட் சொல்யூஷன் யூஸ் பண்ணி ரொம்ப கிளீனாக ஒரு மிரர் மாதிரி வந்து அதை ரெடி பண்ணிடுவாங்க. அதோட பவுண்டரிஸ் கூட அப்படியே வந்து கிளீனாக தெரியும். அதாவது அதோட ஃபியூஸ் ஆன ஏரியா, அந்த ஃபியூசன் சோன் எல்லாமே வந்து கிளீனாக தெரியும். கண்டிப்பாக வந்து இந்த வெல்டில் எந்த ஒரு டிஃபெக்ட்டுமே சுத்தமாக இருக்கவே கூடாது. டிஃபெக்ட் மீன்ஸ் அதாவது வந்து சர்ஃபேஸில் நம்ம ஈஸியாக பார்க்குற மாதிரியான ஒரு டிஃபெக்ட்ஸ் வந்து இருக்கவே கூடாது. ரொம்ப கிளீனாக இருக்குன்னு. இதை வந்து மேக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன் அப்படின்னு முதல்ல சொன்ன மாதிரி இதுக்கு ஒரு மேக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி தான் வந்து பண்ணுறாங்க. இதோட மெக்னிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா X5ல இருந்து X10 வரைக்கும் இருக்கு. மெக்னிஃபிகேஷன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து தெரியும். இப்போ ஒரு பொருளை வந்து நம்ம சாதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்ச்சு லெங்த் இருக்கிற ஒரு பொருளை வந்து இந்த மேக்ரோவில் வந்து X2 மெக்னிஃபிகேஷன் வச்சோம் அப்படின்னா வந்து அது வந்து 2 inch லெங்க்தாக தெரியும். அதோட ஜூமிங் கெப்பாசிட்டி அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். இதே மாதிரி தான் X5 into X10, X5ல இருந்து X10 வரைக்கும் இதோட கெப்பாசிட்டி இருக்கும். அதை வச்சு தான் வந்து இந்த மேக்ரோ டெஸ்ட் வந்து நடக்குது. இந்த மேக்ரோக்கு வந்து செலக்ட் பண்ணக்கூடிய ஸ்பெசிமனை அப்படியே வந்து ஹார்ட்னஸ் டெஸ்ட் கூட வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பொதுவாக எல்லா டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட்லையுமே வந்து மற்ற டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட்டுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மற்ற டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட்டில் வந்து
ஒரு பைப்ல இருந்து ஒரு ஸ்பெசிமனை கட் பண்ணி எடுத்து அதை மறுபடி அதை வந்து சேதப்படுத்தி டெஸ்ட் பண்றாங்க. பட் மேக்ரோல வந்து அந்த மாதிரி நடக்காது. ஜஸ்ட் வந்து அந்த எதுவும் டிஃபெக்ட்ஸ் இருக்குதா அப்படிங்கறத வந்து ஒரு போட்டோகிராஃப்ல வந்து செக் பண்றதுதான் இந்த மேக்ரோ டெஸ்ட். ஸோ இதனாலேயே வந்து இதுக்கப்புறம் இந்த இதே சேம் ஸ்பெசிமனை வந்து அப்படியே ஹார்ட்னஸ் டெஸ்ட்டுக்குமே கூட யூஸ் பண்ணிடுவாங்க. அடுத்து வந்து ஹார்ட்னஸ் டெஸ்ட். இந்த ஹார்ட்னஸ் டெஸ்ட் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா, இப்போ ஒரு மரக்கட்டை மேல நம்ம ஒரு ஆணியை வச்சு ஒரு ஆணியோட எட்ஜை வந்து அது மேல ஃபோர்ஸ் கொடுத்து அழுத்துறோம் அப்படின்னா என்ன ஆகும், அந்த மரக்கட்டையில வந்து ஒரு மார்க் உழுகும், அந்த ஆணியோட எட்ஜோட மார்க் வந்து உழுகும். அதே சேம் ப்ரொசீஜர் தான் இங்கேயும் வந்து நடக்குது. இதுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த மேக்ரோக்கு ரெடி பண்ண அதே ஸ்பெசிமனையே கூட வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணலாம். இங்கே என்ன ஆகும்னா வந்து, அதாவது வெல்டோட ஹீட் அஃபெக்டட் ஜோனு, அப்புறம் வந்து பேரண்ட் மெட்டீரியல், அப்புறம் வெல்டு மூணுலையுமே வந்து ஹார்ட்னஸை வந்து செக் பண்றாங்க. அது வந்து சொன்ன மாதிரி தான் வந்து செக் பண்றாங்க. இதுல அந்த அழுத்தம் கொடுக்கக்கூடியதை வந்து இன்டெண்டர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த இன்டெண்டர் வந்து நம்ம ஸ்பெசிமனை விட ரொம்பவே வந்து அது ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த இன்டெண்டரை பேஸ் பண்ணி அந்த டெஸ்ட் மெத்தட் வந்து 3 வகையா வந்து பிரிக்கிறாங்க. விக்கர்ஸ் ஹார்ட்னஸ், பிரைனல் ஹார்ட்னஸ், அப்புறம் ராக்வெல் ஹார்ட்னஸ் அப்படின்ட்டு 3 வகையா வந்து பிரிக்கிறாங்க. இந்த டெஸ்ட் வந்து எதுக்காக எடுக்கிறாங்க அப்படின்னா வந்து ஒரு மெட்டீரியலோட ஹார்ட்னஸை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஏற்கனவே நம்ம ஒரு 2 சாப்டர்ல வந்து பார்த்துருப்போம். ஹார்ட்னஸ் அதிகமானா பிரிட்டில்னஸ் அதிகமாகும். ஸோ பிரிட்டில்னஸ் அதிகமானா கிராக் வந்து சீக்கிரமே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதில் நம்ம வந்து பார்த்துருப்போம். அதுக்காக வந்து ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு வந்து ஹார்ட்னஸ்க்கு ஒரு வேல்யூ வச்சிருப்பாங்க. அந்த வேல்யூ படி அந்த மெட்டீரியல் வந்து மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக தான் இந்த ஹார்ட்னஸ் டெஸ்ட் வந்து எடுக்கிறாங்க. ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிரைனல் ஹார்ட்னஸ் டெஸ்ட்டை பற்றி பார்ப்போம். இந்த பிரைனல் ஹார்ட்னஸ் டெஸ்ட்டில் வந்து வரக்கூடிய இன்டென்டர் அது வந்து ஒரு ஸ்டீல் பால்ல தான் இருக்கு. அதாவது இந்த ஸ்லைடில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஸ்டீல் பால் இருக்கும். ஒரு அன்வீல்ல வந்து ஸ்பெசிமனை வந்து பிளேஸ் பண்ணிடுறாங்க. பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அந்த ஸ்டீல் பால்ல இருந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அந்த ஸ்பெசிமன்ல வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு 10ல இருந்து 30 செகண்ட் வரை அது வந்து ஹோல்டு பண்ணிக்கிறேன். ஹோல்டு பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அந்த ஸ்பெசிமன்ல வந்து ஒரு பஞ்ச் மார்க் வந்து ஒன்று உழுகும். இப்போ இது வந்து ரவுண்டு ஷேப்ல இருக்கு இல்லையா இந்த ஸ்டீல் பால். ஸோ அதனால ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்லேயே வந்து அந்த பஞ்ச் மார்க் வந்து விழுகுது. இதை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இதுக்கு வந்து தனியாக ஒரு சார்ட் இருக்குது. இன்னும் லேட்டஸ்ட் அப்டேட்டட் மிஷின், அதாவது அந்த ஹார்ட்னஸ் மிஷினில் வந்து அந்த பஞ்ச் பண்ண உடனே ஸ்க்ரீன்லேயே அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது வந்து வந்துடும். ஸ்பெசிமனில் வந்து இதை வச்சு ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த லொக்கேஷனை வந்து ஃபர்ஸ்ட் மைக்ரோஸ்கோப்பால் ஃபுல்லாக சர்வே பண்ணிக்கிறாங்க. அந்த மைக்ரோஸ்கோப்போட மேக்னிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா x100 × x1000 வரைக்கும் இருக்கு. அதில் அதோட மைக்ரோ ஸ்ட்ரக்சரை வந்து சர்வே பண்ணிட்டு அதில் எந்த இடத்துல வந்து எந்த ஒரு பிட்ஸும் இந்த மாதிரி சின்ன குழி மாதிரி ரொம்ப கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்னதாக ஒரு புள்ளி கூட இருக்கலாம், அந்த மாதிரி எதுவும் இல்லாத ஒரு ஏரியாவை பார்த்து தான் வந்து செலக்ட் பண்ணி இந்த ப்ரெஷர் வந்து கொடுப்பாங்க. அந்த மைக்ரோஸ்கோப் வந்து இந்த இன்டென்டர் கூடவே வந்து அட்டாச் பண்ணி தான் இருக்கு. கூட வேணா தனித்தனியாக இருக்கும், தேவைன்னா அதை வந்து ரொட்டேட் பண்ணுற மாதிரி வந்து அது வச்சிருப்பாங்க. இந்த டெஸ்ட் வந்து ஒரு வித்தின் 1 மினிட்லேயே வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஏன்னா ஜஸ்ட் நம்ம வந்து அந்த ஸ்பெசிமனை வந்து பிளேஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அந்த இன்டென்டர் வந்து அதில் ப்ரெஷர் கொடுக்க போகுது. அது ஒரு 10 to 30 செகண்ட் வந்து அது வரைக்கும் வந்து ஹோல்டு பண்ணிட்டு அது எடுத்துருது. எடுத்ததுக்கப்புறம் இந்த ஸ்லைடில் பார்க்குற மாதிரி அதில் ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப் ஒன்று உழுகுது. இதில் இதோட டயா, அப்புறம் இன்னர் டயா, அதாவது அதோட டெப்த்தோட டயா எல்லாத்தையும் மெஷர் பண்ணி கொடுத்த ஃபோர்ஸ் எல்லாத்தையும் வச்சு கால்குலேட் பண்ணி அதுக்கான ஹார்ட்னஸ் வேல்யூ என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. இதில் அந்த ஸ்டீல் பாலோட டயாமீட்டரை வந்து இன்டென்டர் டயா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெப்த்தில் அந்த பஞ்சு விழுந்த அந்த டெப்த்தில் இருக்கக்கூடிய சைஸை வந்து இன்டென்டேஷன் டயா அப்படிம்பாங்க. இந்த இன்டென்டேஷன் டயாவை வச்சு இப்போ நான் அந்த ஸ்லைடில் கொடுத்துருக்குற அந்த டேபிளில் வந்து நம்ம வந்து இதோட ஹார்ட்னஸ் வேல்யூ வந்து கணிச்சிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 4.30 அதோட ஒரு 10 mm ஸ்டீல் பாலோட
டெப்த் வந்து அதாவது டெப்த்தில் உள்ள டயா வந்து 4.30 இருக்குது அப்படின்னா வந்து நம்ம இந்த டேபிளில் வந்து அந்த இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து HPW 10/3000 அந்த இதுதான் வந்து பெரும்பாலும் வரும். அந்த 3000 அப்படிங்கிறது வந்து 3000 kgf, அதாவது கிலோகிராம் ஃபோர்ஸை வந்து அது கணக்கு பண்ண, அதாவது நம்ம கொடுத்த அந்த ஃபோர்ஸோட யூனிட் அது. அதில் நீங்கள் இந்த அந்த ப்ளூ கலர் லைன் இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4.13 இருக்கு. அந்த 4.30 அப்படிங்கிறது வந்து முதல் சொன்ன மாதிரி அந்த டெப்த்தோட டயா, அதோட ஹார்ட்னஸ் வேல்யூ 197. இது இப்படி தான் வந்து அதை கேல்குலேட் பண்ணுவாங்க. இது போக நான் முதல் சொன்ன மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட்டட் மிஷினில் வந்து அந்த ஸ்க்ரீன்லேயே அந்த இடத்துலையே வந்து இம்மிடியேட்டாக வந்து அது ஷோ ஆயிரும். இந்த டேபிள் வந்து ASTM E10ல் வந்து எடுத்தது. சிசி புக்கில் வந்து இதை பற்றின எந்த ஒரு டீட்டெயில்ஸும் வந்து தெளிவாக வந்து அங்கே கொடுக்கல. இதே மாதிரி தான் வந்து ராக்வெல் மெத்தடும், அதாவது வந்து இங்கே ஸ்டீல் பால் யூஸ் பண்ணுற மாதிரி அங்கே டைமண்ட் ஷேப்பில் உள்ள ஒரு இன்டெண்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒரு பிரமிட் ஷேப்பில் இருக்கும். இது வந்து பெரும்பாலும் வந்து தின்னான மெட்டீரியல்ஸ்லாம் வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்டீல் பால் அப்படிங்கிற போயில அது பெரும்பாலும் பேரண்ட் மெட்டீரியல் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஹீட் அஃபெக்டட் ஜோன் அதுலலாம் வந்து நம்ம அந்த ஸ்டீல் பாலை வந்து ப்ரெஷர் கொடுக்குறோம் அப்படின்னா வந்து மேபி தின் மெட்டீரியல்ஸுங்க போயில அது வெல்டில் வந்து படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதனால வந்து அந்த யூனிட்ஸை வந்து நம்ம அக்யூரேட்டாக வந்து நம்ம மெஷர் பண்ண முடியாது. அதனால வந்து தின்னான மெட்டீரியல்ஸுக்கு வந்து இந்த விக்கர்ஸ் டைமண்ட் மெத்தட் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து ராக்வெல் ஹார்ட்னஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து அதில் ஸ்டீல் பாலும் இருக்கு, டைமண்ட் கோன் அப்படியும் வந்து இருக்கும். 2 இன்டெண்டருமா வந்து அதில் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் டைமண்ட் கொடுத்த மாதிரியே வந்து அதோட அப்பியரன்ஸ் வந்து இருக்கும். அதோட சைஸ் வந்து 1.6 mm டயா ஸ்டீல் பால் இதுதான் வந்து பெரும்பாலும் யூஸ் பண்ணுவாங்க. அது போக டைமண்ட் கோனில் வந்து 120 டிகிரி டைமண்ட் கோன் தான் வந்து பெரும்பாலும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வந்து Chapter 5 நான் டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.